Hi guys, I am Nandini as a technical trainer at IAE. So இன்னைக்கு வீடியோல Tally Primeல போயிட்டு ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். So ஆல்ரெடி நான் Tally Prime வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேங்க. So அதனால நான் அதை ஓபன் பண்ணிக்கிறேன். So இப்போ இதுல வந்து Tallyல ஓபன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் வரும். இதுல பாத்தீங்கன்னா கண்டினியூ இன் எஜுகேஷனல் மோட் இருக்கு, லைசன்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க் இருக்கு, ரீஆக்டிவேட் இருக்கு, ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா எஜுகேஷனல் மூட்ல தான் நான் போய் இவ்வளோ ஒர்க்கை பண்ண போறேன். பிகாஸ் நீங்க சில்வர் இல்லைன்னா கோல்டு மூட் வச்சிருக்கும் போது நீங்க பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலாக தான் இப்போ எஜுகேஷனல் மூட்ல போயிட்டு நம்ம ஒர்க் பண்ண போறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்தந்த ஆப்ஷனுக்கு பக்கத்துலயே அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏரோஸ் இப்படி கிளிக் பண்ணி நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கண்டினியூ இன் எஜுகேஷன் மூட்ல வச்சு என்டர் பண்ணும்போது டேலியோட ஃபர்ஸ்ட் சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மெனுவை தான் நம்ம கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டேலியில இருக்கிறதே ஒரே மெனுஸ் தான், எல்லாமே நமக்கு இதுக்குள்ளதான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு வீடியோல எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ கம்பெனி கிரியேட் பண்றதுக்கு இங்க மேல கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள நம்ம போகணும். அப்ப இதுக்கு பக்கத்திலேயே இதுல ஷார்ட்கட் கீ இருக்கு. என்ன ஷார்ட் கீ? கே. ஆனா கீழே லைன் மென்ஷன் ஆயிருக்கு பாத்தீங்களா, சோ அதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சிங்கிள் லைன் இருந்ததுன்னா ஆல்ட் பிளஸ் கேங்கிறது ஷார்ட். சம் ஷார்ட்கட் கேஸ்ல டபுள் லைன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்க கீழே குவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் பிளஸ் வந்து ஷார்ட் கீயா இருக்கும். சோ சிங்கிள் லைன் இருந்ததுன்னா ஆல்ட் பிளஸ் கியூ யூஸ் பண்ணுங்க, டபுள் லைன் இருந்ததுன்னா கண்ட்ரோல் பிளஸ் கியூ வந்து யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் ஆல்ட் கே கொடுத்துட்டு இப்ப இதுல பாத்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த கிரியேட்டை கிளிக் பண்ணதுமே எனக்கு கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷனுக்குள்ள போய் இதுல ஃபர்ஸ்ட் கம்பெனி நேம் வந்து நமக்கு கேக்குறாங்க. சும்மா நான் கம்பெனி நேம் ஏஎன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்டர் பண்ணும்போது மெயிலிங் நேம். நீங்க கம்பெனி நேம்ல என்ன கொடுக்குறீங்களோ சோ அதுவே டிஃபால்ட்டா உங்களுக்கு மெயிலிங் நேம்ல வந்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்ரஸ். ஸோ உங்களோட டோர் நம்பர், உங்களோட ஸ்ட்ரீட், உங்களோட ஊர் பேரு எல்லாமே நீங்க இங்க டைப் பண்ணிக்கலாம். பட் இதோட என்னோட அட்ரஸ் ஓவர். ஆனா நான் என்டர் பண்ணனா பாருங்க இன்னும் அட்ரஸ்லயே தான் கீழே வருது. அப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நீங்க வரணும்னா டபுள் என்டர் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். சோ இப்போ நான் ஸ்டேட்ல கர்சர் வச்சிருக்கேன். கண்ட்ரில பாருங்க இந்தியான்னு இருக்கு. அப்போ இந்தியா நீங்க டிஃபால்ட்டா இருக்கனால ஸ்டேட்ல வந்து எனக்கு இந்தியால இருக்க ஸ்டேட் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். இப்ப இதுல டிஏன்னு டைப் பண்ணவே எனக்கு தமிழ்நாடு இங்க இருக்கு. இப்ப பின்கோட்ல பின்கோட் டைப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா டம்மி பின்கோட் டைப் பண்றேன். நெக்ஸ்ட் டெலிபோன் நம்பர்ல உங்களோட லேண்ட்லைன் நம்பர் டைப் பண்ணுங்க. மொபைல் நம்பர்ல உங்க ஒரிஜினல் கான்டாக்ட் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபேக்ஸ் மிஷின் வச்சிருந்தீங்கன்னா ஃபேக்ஸ் நம்பர் வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட இல்லாதனால நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ். ஸோ aaa123@gmail.com. ஸோ இதை வந்து என்னோட மெயில் அட்ரஸா நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வெப்சைட் www.aa.com. ஸோ இதை வந்து என்னோட வெப்சைட்டா நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர். இப்ப கரண்டா நாம இருக்கிறது வந்து 1/4/26 to 27 ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கும். ஸோ இந்த இயரோட ஸ்டார்டிங் டேட்டை தான் நம்ம வந்து இங்க கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்டார்டிங் டேட் என்ன கொடுக்குறீங்களோ அதுவே தான் புக்ஸ் பிகினிங் ஃப்ரம்லயும் இருக்கும். ரெண்டுமே இங்க டேட் மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா அதனால வவுச்சரை சேவ் பண்ண முடியாது, வவுச்சர் சேவ் ஆகாது. ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பேஸ்ட் ஆன் கரன்சி சொல்லுங்க. இதுல கண்ட்ரில டிஃபால்ட்டா இந்தியா செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்தியால என்ன கரன்சி யூஸ் பண்ணுவாங்க? ருபீஸ். அப்ப டிஃபால்ட்டா இங்க ருபீஸ் வந்துடும். இதுவே அதோட ஃபார்மல் நேம் ஆல் ஓவர் வேர்ல்டுல ருபீஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐஎன்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேமையும் நமக்கு கீழே கொடுத்து. ஓகேங்களா? இப்ப நான் இதை வந்து கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு, எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம சேவ் பண்றதுக்கு கண்ட்ரோல் எஸ்ங்கிற ஷார்ட்கட் கீயை தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஆனா டேலில மட்டும் சேவ் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஏ தான் ஷார்ட். அப்ப ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிற கீயை கிளிக் பண்ணனா சேவ் ஆயிட்டு கம்பெனியோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு டாபிக். இப்போதைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல லெஜர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் தான் நான் சொல்ல போறேன். அப்ப லெஜர் கிரியேட் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு எஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால லெஜரையே கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் எஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே நோ கொடுத்துட்டேன். இப்ப கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்றேன்னா இந்த கம்பெனி ஃபியூச்சர்ஸ் எனக்கு சேவ் ஆயிடும். இதுல பாருங்க நான் கிரியேட் பண்ண கம்பெனி வந்து இங்க ஷோ ஆகுது. இப்ப எகைன் இன்னொரு கம்பெனி கிரியேட் பண்றதுக்கு சேம் ஆல்ட் கேல போங்க, கிரியேட்ல போங்க, இன்னொரு கம்பெனியையும் நீங்க இங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் நம்ம டேலில வந்து கம்பெனிஸை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டேலி சீரீஸை கண்டினியூ பண்றதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.